ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகா ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். தார்வாட் பேடா. தார்வாட் பேடா அது பேர். இதில் அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் பால் பவுடர். இது ஆக்சுவலி 50 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. சுகர் அதே அளவுக்கு 50 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால், தண்ணி, நெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நம்ம 50 கிராம் சுகரை ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி பாத்திரம் வச்சுட்டு அதில் போட்டு பூரா சக்கரை மாதிரி நம்ம செய்யணும். ஓகேவா? அதை செஞ்சுட்டு அதை தனியாக எடுத்து நல்ல மிக்சியில் போட்டு பொடி பண்ணி ஜல்லடை போட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும். சரியா? வாங்க பார்க்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த பாத்திரம் வச்சு பூரா சக்கரை பண்ணலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு இதில் 50 கிராம் சுகர். ஏன்னா 50 கிராம் தான் நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். 50 கிராம் சுகர். இது கொஞ்சமாக ஒரே ஒரு ட்ராப் தான் தண்ணி வேணும் இதுக்கு. இந்த பாருங்க, அவ்வளோதான். அப்படி போட்டால் தான் உங்களுக்கு பூரா சீக்கிரம் இம்மீடியட்டாக கிடைக்கும். இல்லைன்னா நிறைய தண்ணி விட்டிங்கன்னா பூரா ரெடியாகிறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். அதெல்லாம் கம்மியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் தண்ணி விடணும். தண்ணி விட்டு இது மிக்ஸ் பண்ணி வரும்போது ஓரத்தில் இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஆகும். அதுதான் பூரா. அந்த பதத்துக்கு நம்ம இதை எடுத்துன்னு வரணும். அதெல்லாம் மெல்லமாகவே பண்ணுங்கள், அவசரப்பட வேணாம். இந்த பூரா சர்க்கரை இருந்தால் ஒன்றும் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு கூட இருக்கும். இந்த பார்த்திங்களா, சர்க்கரை மெல்ட்டாக இருந்தால் அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் கேரமலைஸ் ஆகிடும். அதெல்லாம் மெல்லமாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த சுகர் மெல்ட் ஆகி இந்த ஓரத்தில் இப்போ நம்ம ஜாங்கிரி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், ஓரம் ஃபுல்லாக பூத்து போயிடும் இல்லையா? அதுதான் பூரா சக்கரை. அதை தான் நம்ம ரெடி பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த தார்வாட் பேடாவை பண்ண போகிறோம். அவ்வளோதான். சுகர் மெல்ட் ஆகிட்டு இந்த ஓரத்தில் ஒட்டும் பாருங்கள் ஒயிட்டாக, அதுதான் பூரா சர்க்கரைக்கு உண்டான பதம். இது இம்மீடியட்டாக நம்ம பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கர்நாடகாவோட ஸ்பெஷல். நான் ஏன் இவ்வளோ கம்மியாக பண்ணுறேன்னா, யாரும் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு எவ்வளோ ஸ்வீட் கொடுத்தாலும் பிடிக்கும், குழந்தைங்களுக்கே பிடிக்கும். அதால் இது கம்மியாக இன்றைக்கி பண்ணுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், வீட்டில் இம்மீடியட்டாக நம்ம பண்ணலாம். இது பூரா ரெடி ஆகட்டும், உங்களுக்கு காமி. இப்போ பூரா ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? சீக்கிரமாக அவ்வளோதான். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இதை பாருங்கள், பூத்து அப்படியே தனித்தனியாக உதிர்ந்துடும் இந்த சர்க்கரை எல்லாம். ஏன்னா நான் இன்றைக்கி கம்மியாக பண்ணுறதால உங்களுக்கு குயிக்காக முடிஞ்சிடுது பார்த்தீங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது எதுவுமே நீங்கள் கம்மியாக பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் கேட்காதீங்க, நீங்களும் இப்படி தான் பண்ணீங்களான்னு. இல்லை, நான் கொஞ்சமாக ஸ்வீட் வேணும் அப்படின்றதால இதை பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இதுலேயே இது பொடி ஆகிடும். ஆனாலும் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சோம்னா இன்னும் ஈஸியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க இதை பொடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே மில்க் பவுடரை என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட போகிறோம். இல்லையா மிக்சி இல்லையா, ஒன்றும் கவலையே இல்லை. ஒரு குட்டி டம்ளரோட கீழே பேஸ் இருக்குது இல்லையா, இந்த பேஸ் இருக்குது இல்லையா, இந்த பாருங்கள், இதை வச்சு கூட நம்ம ஈஸியாக அதை பாருங்கள் இப்படி கூட நீங்கள் பண்ணும்போது இமீடியட்டாக இதுவாகிடும். மிக்சியே வேண்டாம். இதை பாருங்கள், அவ்வளோதான். இந்த பாத்திரத்தையே வச்சு இந்த டம்ளரையே வச்சு அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு பூரா சக்கரை தயாராகிடும். அவ்வளோதான். தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க டம்ளர்லாம். அவ்வளோதான். இப்படியே வச்சு தேய்ச்சாலே பூரா சக்கரை தயார். இதை நான் இன்னொரு ஸ்வீட் கோதுமை மாவில் ஸ்வீட் செய்யணும் தெரியுமா, அதுக்கு கூட இந்த பூரா சக்கரையை நம்ம போடலாம். அவ்வளோதான், பூரா சக்கரை தயார். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சு இதில் கொஞ்சமாக நெய்யை விட்டு
இந்த பால் பவுடர் இருக்கு இல்லையா, அதை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை விட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா, வாங்க பார்க்கலாம். இப்போது நெய்யை விட்டுருக்கோம். இதில் 50 கிராம் மில்க் பவுடர் இருக்கு இல்லையா, இதில் போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ண போகிறோம். கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஒயிட்டாக இருக்கிறது அப்படியே வந்து ஒரு மாதிரி என்ன கலர், அந்த பேடா கலருக்கு வரும். அப்படியே போட்டு மெல்லமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. மில்க் பவுடர் கலர் எல்லாம் இந்த நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது இந்த கலருக்கு வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய விடக்கூடாது. திருப்பியும் அது வந்து கட்டியாக தான் ஆகும். அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 2-3 டைம் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த கலருக்கு எந்த கலருக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது பால் விட விட நம்மளுக்கு திருப்பியும் உதிரியாக தான் ஆகும். அதால் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் விடணும், நிறையெல்லாம் விடக்கூடாது. இதோட நான் 2 டைம் லேசாக ஸ்பூனில் தான் எடுத்து விட்டுருக்கேன். இதை கொஞ்சம் ஆற வச்சு இதை இந்த பூரா சக்கரை லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும். காமிக்கிறோம் உங்களுக்கு. இதை பாருங்கள், அவ்வளோதான். திருப்பியும் உதிரி ஆகுது பார்த்திங்களா. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துன்னு வரணும். நான் கம்மியாக பண்ணுறதால உங்களுக்கு அப்படி இருக்குது. இதை செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போது நம்ம இதை பாருங்கள், இது உதிரியாக அப்படியே இந்த பவுடர் ஃபார்மில் ஆகிடும். இப்போ இந்த டைமில் நம்மளுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுறதோ, ஸ்வீட்னஸ், அந்த அளவுக்கு இந்த பூரா சர்க்கரையை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட போகிறோம். திருப்பியும் நல்லா நைஸ் ஆகிடும். இதை பாருங்கள், இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த பூரா சக்கரை இது எல்லாமே போட்டு பொடி பண்ணிட்டோம். லேசாக திருப்பியும் இதில் போட்டுட்டு சும்மா லேசாக ஹீட் பண்ணும்போது அந்த நம்மளுக்கு பைண்டிங் கிடைக்கும். அதுதான், அவ்வளோதான். இதில் போட்டுட்டோம். இது பாருங்கள், ஃப்ளேமை வந்து கம்மியில் தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை இப்படியே நம்ம பிடிச்சி வைக்க போகிறோம். பார்க்கலாமா, வாங்க. அவ்வளோதான், இந்த சூடு போகிறோம். இந்த பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்ல உருட்டை வரும். இந்த பாருங்கள், சரியா, வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கையில் நம்மளுக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ, உருண்டையாக வேணுன்னா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இல்லை இதையே வந்து நீங்கள் இப்படி உருட்டிக்கலாம், ரொம்ப நல்லா வரும். இந்த பாருங்கள், பிடிச்சிட்டு இந்த பூரா சக்கரை கொஞ்சம் வச்சுக்கிறோம் இல்லையா, அதில் போட்டு இதை அப்படியே போட்டு எடுக்க போகிறோம். இம்மீடியட்டாக வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது குட்டி குட்டியாக வேணாலும் செய்யலாம். ஏன்னா நான் கம்மியாக போட்டதாலும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. இந்த பாருங்கள், கையில் லேசாக இப்படி உருட்டுட்டு இப்படி பண்ணும்போது நல்லாயிடும். இது வந்து இன்னும் என்ன ஸ்ட்ராங் ஆக்கும் அந்த உருண்டையை, இந்த பூரா சக்கரை. இந்த பாருங்கள், நான் கம்மியாக போட்டதாலும் உங்களுக்கு கம்மியாக தான் வருது. இந்த பாருங்கள், பூரா சக்கரை வேஸ்டே ஆகாது. அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தார்வாட் பேடா வந்து ரெடி ஆயாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இதே மாதிரி புது புது ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த vlogல மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.